ஹாய், வெல்கம் டு ஐரா டிசைன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோ, தேவர் ஜெயந்தி தான். தேவர் ஜெயந்திக்கு ஒரு போஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். சிங்கிள் போஸ்ட்டும் பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வேணும்னா எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், கொஞ்சம் இப்படி தான் ப்ரோ இருக்கும். ஏன்னா கொஞ்சம் சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. நான் வீடியோ மறக்காமல் போட்டுருவேன் ப்ரோ. நான் டைலாக்ஸு இந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். நான் டைலாக் ஒன்றும் க்ரியேட் பண்ணல. அந்த டெக்ஸ்டர் மட்டும் நான் போட மாட்டேன் ப்ரோ. எதாவது கொண்டும் அதை கேட்காதீங்க. டெக்ஸ்டர் நான் எப்பயுமே போட மாட்டேன். அதுக்கெலாம் என்னோடய பர்சனலுக்காக நான் வச்சுருக்கேன் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ, டவுன்லோட் லிங்க்லாம் முக்கால்வாசி எக்ஸ்பீரி ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் அவர் எல்லா வீடியோலையும் டவுன்லோட் லிங்க்கும் முக்கால்வாசி எக்ஸ்பீரி ஆகிடுச்சு. கண்டிப்பாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரு குரூப் இருக்குது. குரூப்பில் எனக்கு அட்மின் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். ப்ரோ சைட்லேருந்து என்ன பண்ணுவோம் அதை ஹெல்ப் பண்ணுவோம் ப்ரோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணி வச்சுக்கேன் ப்ரோ. பேக்ரவுண்டு அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் த்ரூவாக எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு த்ரூவாக நான் ஜிப் ஃபைல் கொடுக்குறேன். ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் ஆப்பில் எடிட் பண்ணிக்கோங்க ப்ரோ. இந்த நான் உங்களுக்கு தேவை செஞ்சுக்கு நிறையா போஸ்ட்டு தான் ப்ரோ. ஏன்னா போகும் இதோட ஒரு வருஷம் முடியுது ப்ரோ. ஒரு வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு. இது 2வது வருஷம். இது ஆல்ரெடி கரெக்டாக போன வருஷம் போட்டது தான். அது என்கிட்ட இருந்துச்சு ஃபைலு. நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ உங்களுக்காக. மறுபடியும் இதெல்லாம் முன்னாடி பாஸ்வேர்டு போட்டு இந்தாட்டி ஃப்ரீயாக போகிறேன் ப்ரோ. நான் பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன் ப்ரோ. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், பேக்ரவுண்டை மட்டும் எடுங்க. போனாட்டி ஒயிட் பேக்ரவுண்டு அதெல்லாம் தேவையில்லை. தென் த்ரூவாக பேக்ரவுண்டுக்கே போயிடலாம். ஆர்ட் ஃபோட்டோ ப்ரோ. சிங்கிள் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே ப்ரோ, ஆர்ட் ஃபோட்டோ. இப்போ தேவர் ஐயாவும் மருதையாவே எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. மருதமணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ப்ரோ. இப்போ எல்லாமே அச்சிட்டியாக தான் ப்ரோ இருக்கும். தேவரையா போட்டோம், மருதையா போட்டோம், எல்லாம் அச்சிட்டியாக தான் கொடுத்துருக்கேன். நட்டி சும்மா சின்னதாக வச்சுக்கோங்க ப்ரோ. இந்த நேராக வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபிலிப்பு ஆங்கிளில் பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, எல்லாம் வச்சாச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்தா டைலாக் எடுத்து போட்டுக்கலாம் ப்ரோ. ஒரு ஸ்டைலில் தான் ப்ரோ வைக்கிறேன் நான். மாதிரி தெரியலை, அதனால தான் தெரிஞ்சு வந்து சும்மா நார்மலாகவே வச்சுக்கோங்க. ஒரு சிங்கிள் ஃபோட்டோக்கு வச்சுக்கலாம். நான் டபுள் ஃபோட்டோ வச்சு பார்க்குறேன். கஷ்டப்பட்டு வரல, சிங்கிளே வச்சுக்கலாம் ப்ரோ.
பெருசு பெருசாக போட்டு வேண்டியதானே ஸ்பேஸ் இருக்குல்ல. இங்கே இருக்கட்டும் ப்ரோ. அடுத்த டைலாக் எடுக்கலாம் ப்ரோ. இப்போ அந்த 10 இமேஜுக்குள்ளே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக் போகிறதுக்கு முன்னாடி பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துக்கலாம் ப்ரோ. இந்த ஃபயர் தான் ப்ரோ. ரெஸ்ட்டு ஓகே ப்ரோ. லைட்டாக வச்சுக்கோங்க, எடிட் பண்ணி வச்சு ஃபோட்டோ பெருசாக வச்சுக்கோங்க. சிங்கிள் போஸ்ட் தானே. இப்போ டைலாக் கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுக்கு மேலே ஆட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இது ரெண்டே போதும் ப்ரோ. இந்த பெருசாக இருக்கிறத மட்டும் அழுத்தணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. லைட்டாக பிளர் மட்டும் கொடுக்குங்க. மொசம் பிளர் தான் பார்த்தீங்கன்னா 39, 36, 40 வச்சுக்கோங்க. அடுத்தது லைட்டு ட்ராப் பண்ணிடுங்க. தண்டியாக வச்சுக்கோங்க. மூவ் டவுன் எனக்கு பிளட் எஃபெக்ட்ஸ் அங்கே எடுத்து கொடுக்குங்க. லைட் கலர் வேணால் மாற்றி பாருங்கள். நான் கலரில் தான் கொடுத்துருக்கேன். எல்லோ கலர் நல்லா தான் போகுது. ஒப்பாசிட்டி பண்ணிட்டால் கம்மி பண்ணிடுங்க. நீங்கள் குட்டி குட்டியாக இருந்தால் கூட நல்லா தான் போகுது. நான் பெருசாக எதிர்க்கணும். இப்படி வச்சாலும் நல்லா தான் போகும். இல்லை சின்னது இங்கே வச்சுட்டு எரேஸ் பண்ணால் நல்லா தான் போகும். உங்கள் சைஸ் உங்களுக்கு எது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகுதோ அதை வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகுது. அட்ஜஸ்ட்மெண்ட்டு
முன்னும் தெரியக்கூடாது, அது மட்டும் பெருசாக தெரியுது. ஓகே ப்ரோ, லைட்டாக அழிச்சு விட்ருங்க, ட்ரெஸ்லாம் போடாமல். பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட பரவாயில்ல ஓரளவு. ஓகே ப்ரோ, இப்போ நேற்று ஜிஸ்டில் எடுத்துக்கலாம். இங்கே வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, இங்கே வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சு சைடாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ப்ரோ, சிங்கிள் போஸ்ட்டு தான் ப்ரோ. வேறு ஆட் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எதுவும் இல்லை. இங்கே அவ்வளோக்கெலாம் எழுதிருக்காது, 11 நிமிஷத்தில் முடிச்சு வச்சுருக்கோம். வேறு எதுவும் இழுக்கு ஒரு லைட்டிங் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தானே இருக்குது. மாதிரி சர்டிஃபிகேட்டே வச்சுக்கோங்க ப்ரோ, வேணாம் பேக்ரவுண்டில் போட்டுக்கோங்க. அந்த பேருக்கு பின்னாடி போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் பெருசாக இருந்தாலும் ஃபோக்கஸ் ஆகும் ப்ரோ. அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த ஹியூன்னு இருக்குல்ல ப்ரோ, அதில் போய் கலர் பண்ணிக்கோங்க. லைட் எல்லோ 14 எல்லோ வருது. எல்லோ இந்த இதில் வைங்க, எல்லோ இந்த இதில் வைங்க. ரொம்ப வச்சிங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகே, பாருங்கள் ப்ரோ, அப்படியே அப்படியே எடுத்து கொண்டு வாங்க. இங்கிட்ட வச்சு பாருங்கள் நல்லா இருக்காங்க, இல்லை இங்கிட்ட வச்சு பாருங்கள். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்காங்க தெரியும். நான் சும்மா எல்லாத்தையும் என்னோடய ஃபேஸு எல்லாத்தையும் ஷோ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. 10 இமேஜுக்கு மேலே 10 இமேஜில் முடிச்சாச்சு ப்ரோ. ஒரு தரமான போஸ்ட்டு ப்ரோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. அடுத்து என்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நானும் சொல்லலான்றது நிறைய வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் ப்ரோ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக என்ன மாதிரி வீடியோ போடலான்னு நான் வெட்டிங் போஸ்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். வெட்டிங் போஸ்ட்டு போடலாம்னு உங்களுக்கு எது வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணலான்னாலும் போடுவேன் ப்ரோ வீடியோ. கண்டிப்பாக பண்ணுவேன். ரிப்ளை பண்ண முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ப்ரோ. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோன்னு எனக்கு எந்த வீடியோவும் வரல, உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ப்ரோ. எந்த வீடியோ போடணுமோ அந்த வீடியோ தரமாக பண்ணலாம் ப்ரோ. புதுசாக ட்ரை பண்ணலாம் ப்ரோ. க்ரியேட்டிவாகவும் இருக்கும், கொஞ்சம் மாசாகவும் பண்ணலாம் ப்ரோ. நம்ம ஒரு ஐடியாவில் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரோ. பாய்.